அன்புள்ளம் கொண்ட வியாஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம். அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதே வைகாசி 17ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார். அதே மாதிரி புதன் பகவானும் 2 ராசிகளை கடக்கிறார். எப்படின்னு கேட்டா வைகாசி 9ஆம் தேதி மேஷத்துக்கும் வைகாசி 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் வரார். அப்படிங்கும் போது புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது. சோ இத்தனை கிரக பயிற்சிகளானது இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது. சோ இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நிகழும். எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது, அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள், முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ, நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும். ஏன்னா வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றியா அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலேயே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் இல்லையா, மற்றபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அடிமட்ட தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூலி தொழிலாளிகள், அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும். எல்லா வகையிலையும் ஆதரவு, அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அடிமட்ட லெவல்ல உள்ள ஆள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடையிற தன்மையும் நடக்கும். இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், இதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு எந்த பக்கத்துல இருந்து பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை முன்கூட்டியே நம்ம பாதுகாப்பு பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நல்ல நிகழ்வுகள் அது நம்பிக்கை நடக்கும். அதனால பாதிப்பே இருக்காது. அது வந்த மயமாக இருக்கும், அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசிக்கு 7ல கேது, நம்ம எல்லாம் ராகு கேது பேசியிருப்போம். இந்த வைகாசி மாசத்தில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுல பேசல. சரிங்களா? சூரியன் உங்க ராசியாதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும்போதுல கர்மஸ்தானம்னு அழைக்கப்படுது. சரிங்களா? சோ உங்களுக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், மூத்த பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் தாய் தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு. திருமணம் சார்ந்த அமைப்பு நிச்சயம் பாதிக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு நிலை. ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல அப்படிங்கும்போது திருமணம் ஆனவர்களாக இருக்கும் பட்சத்தில், கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியாலும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனாலும் ஏதோ ஒரு சிறிய பாதிப்பு, மனச்சங்கட்டம், இல்லாட்டி அவங்களாலே ஒரு அவமானம். ஏன்னா 8ஆம் இடம் தான் அவமானத்தை குறிக்குது. இல்ல அவங்களால வெளியில போறது, வெளியேறதுன்னா எப்படி? இப்போ திடீர்னு ஹஸ்பண்டுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கலாம், இல்ல மனைவிக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கலாம். அவங்க வெளியில போறாங்கிறதுக்காண்டி நீங்களும் அவங்கள பிரிஞ்சு வாழ்றது, அவங்களுக்காண்டி நீங்களும் வெளியில போகணும்னு நினைக்கிறது. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, கணவன் மனைவியர், அவங்க இப்ப திடீர் டிரான்ஸ்பர் கிடைக்கும். அவங்க பிரியணுங்கிறதுக்காண்டியே இது கிடைக்கும். பிரிவினை சிறிது காலம் ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் என்னன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் 8ல் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவி பிரிவினை டெம்பரவரியா தான், பெர்மனண்டா சொல்ல. அதுவும் சூரியன் 10க்கு வரும்போது கர்மஸ்தானம்ங்கிறனால அதை நிச்சயம் செய்யும். நான் இந்த நேரத்தில் இந்த கடமையை நிச்சயம் நான் செய்வேன் அப்படிங்கறது செய்யும். சோ டெம்பரவரியா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும் போதுல டெம்பரவரியா டிரான்ஸ்பர் கிடைக்கும். கணவன் மனைவி இந்த ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். அந்த ஒரு மாசத்துக்கு நடக்கிறது தானே ஒரு நீண்ட நாட்களா மாறுது, அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி இப்போ வெளியில வேலை பார்க்கறவங்களா இருந்தா
ஒரே கம்பெனில வேலை பார்க்குற கணவன் மனைவியா இருந்தா 2 கம்பெனி வேற வேற கம்பெனியா பிரிஞ்சு போவீங்க. சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல, தொழில் பண்றேன், நான் என் மனைவி எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்பீங்களா? அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. எப்படி? பேச்சுவார்த்தையால அவங்க உங்களோட சண்டை போட்டு அவங்க வீட்டுல, அதாவது இந்த 1 மாசத்துக்கு இவங்களுக்கு தான் இந்த 1 மாசத்துல பிரிவினை ஏற்படுறது. இந்த 1 மாசத்துக்கு மட்டும், வைகாசி மாசம் மட்டும் தேவையில்லாத பேச்சு சங்கடம். இதனால அதாவது இது ஏன்னா சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. நான் என் கடமையை செய்தே தீருவேன், இந்த பூமியில் நான் எதற்கு பிறந்தேன், இப்பொழுதைய கோச்சாரம் என்ன, அதை நான் அப்படியே செய்வேன் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். அது எந்த ரூபத்துலன்னு தெரியாது. தலையில அடிபடுறதாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு 40-50 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் ராசியில் கேது வருது, சர்ஜரி ரிலேட்டடா கூட நடக்கலாம். ஏன்னா ராசியில கேது வரும்போது உடம்பு கூறு போடணுங்கிறது இயல்பு. சோ இந்த 1 மாசத்துல உங்களுக்கு சர்ஜரி நடக்கலாம், ஆபரேஷன் நடக்கலாம். அதே மாதிரி தலையில அடிபடலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவர்கள், ஜென்ரலா சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன்னா ராசியாதிபதியே சூரியன், சூரியன் பலமா தான் இருக்கும். ஒருவேளை இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரலாம். அதே மாதிரி உங்களிடம் வேலை ஆட்கள், தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலையாட்களால் சிறு பாதிப்புகள், வேலையாட்களால் சிறு அவமானங்கள், கடன் சார்ந்த பிரச்சனை. இது ஏன்? ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ல, செவ்வாய் அந்த இடத்த பாக்குது. சோ கடன் சார்ந்த அமைப்பா, அதாவது 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் ராசியை பாக்குது, கடன் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை. அதே மாதிரி பல்லு, செவ்வாய் தான் பல்லு, எலும்பு. சோ எலும்பு சார்ந்த அமைப்புல பிரச்சனை, பல் சார்ந்த அமைப்புல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும், சரியா? அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பாக்குறார். இது ஒன்னு சூப்பர் பிளஸ். 3ஆம் இடத்தை பாக்குறார். அப்படிங்கும்போது குழந்தை சார்ந்த அமைப்பு, தைரியம் சார்ந்த அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறது இன்னொரு பிளஸ். கணவன் மனைவி பிரிவினை இருக்காது அப்படிங்கறது சொல்ற மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி நண்பர்கள் ஒற்றுமை கிடைக்கும். இதோட இன்னொன்னு ஹைலைட் பண்ண வேண்டியது, ராகு அங்க 7ஆம் இடத்துல வராரு. அப்படிங்கிற ராகுவின் தன்மையை அலாதியா பண்ணிடுவாரு. நீ என்ன வேணாலும் செய்யடா, நான் உனக்கு சப்போர்ட் நிக்கிறேன்டா அப்படின்னு குரு. நீ என்ன, ராகுவை சொல்லுவாரு, நீ என்ன வேணாலும் செய், உனக்கு சப்போர்ட்ல நான் நிக்கிறேன். இந்த இடத்துல கேது குரு பார்வை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சூப்பரா இருக்கும். அவங்க கணவரோ இல்ல மனைவியோ ஆன்மீகத்துல மிகப்பெரிய லெவலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராகு வரும்போது ஏமாற்றம்ங்கிறதோட நீங்க ஏமாந்துருவீங்க. ஏன்னா சிம்மத்துல தானே கேது, சிம்மம் ஏமாந்த மாதிரியும் 7ஆம் ஏமாத்துற மாதிரியும் பரிபூர்ணமா பக்காவா ஏமாத்துற மாதிரியும் நடக்கும். சோ எதிலும் எச்சரிக்கை, கவனம். இந்த 1 மாதத்திற்கு உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்து இருக்கணும், சரியா? அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். சோ தொழில் ஸ்தானத்துல அற்புதமான முன்னேற்றம், தொழில் செய்யலாம். அதோட முக்கியமா வேலை பார்க்காதவங்க கூட வேலைக்கு தேடி போக முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டு, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் உதவி, சப்போர்ட், இது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். புதிய துவக்கத்துக்கு அற்புதமான நேரம், புதிய துவக்கம். இந்த நேரத்துல நான் ஸ்டார்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்பீங்களா? தாராளமா யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எங்கேயோ போயிருவீங்க, பெரிய லெவலுக்கு மாற்றம் கிடைக்கும், சகலவித ஏற்றமும் அனுகூலமும் உண்டு. ஏன்னா சூரியன் 10ல இருக்காரு. சோ தொழில் ஸ்தானத்துல புதிய துவக்கத்துக்கு அற்புதமான நேரம். அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்துல புதனும் வரார். அப்படிங்கும் போது தொழில் சார்ந்த அமைப்பு எப்படின்னா, இதை தரகர் மாதிரியோ இல்ல கம்யூனிகேட்டர் மாதிரியோ இல்ல நடுவுல இருக்கிறவர் மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் அனுகூலமும் கிடைக்கும், சரிங்களா? ராசிக்கு 11ஆம் அதிபதி 10க்கு வரார், அதை பார்க்கணும். அப்படிங்கும் போது முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இந்த நேரத்துல வரும், சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திராதிபதியே ராசியில. சோ உங்களுக்கு இந்த நேரத்துல மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாவது நடக்கும். ஏன்னா கேது பவன்கிறது அறுவை சிகிச்சை சார்ந்த அமைப்பு. சோ அறுவை சிகிச்சை சார்ந்த அமைப்புகள்ல எதுவும் உடல் ரீதியா, இன்னும் சொல்ல போனா அடிவயிற்று சார்ந்த பகுதியோ இல்ல கழிவுகள் போற பகுதி, பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமோ, இல்ல செவ்வாய் 6ஆம் இடத்தை பாக்குது. அப்படிங்கும் போது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் இல்ல பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அறுவை சிகிச்சை, அதாவது கத்தி உங்க மேல படணும் அப்படிங்கிறது இயல்பு. இந்த மாதிரி அமைப்புகள்ல உங்க மேல கத்தி படணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால சோ சர்ஜரி ரிலேட்டடா இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டரா இருந்தா பிரச்சனை இல்லை, எந்த பாதிப்பும் வராது. டாக்டரா இல்லாம நார்மல் பீப்புளா இருக்கீங்க, இப்ப ஒண்ணு இல்ல, குழந்தை இப்ப பிறக்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களா இருந்தா ஆப்ரேஷன் சொல்லிடலாம். இந்த மாதிரி அமைப்பு இல்லாதவங்களா இருந்தா காய்கறி நறுக்கும் போதுல கவனமா நடக்கணும், இல்லாட்டி கையை கட் பண்ணிடும், இந்த மாதிரி சொல்லலாம், சரிங்களா?
சோ ஆயுதங்களை, அதாவது வீட்டுல உபயோக ஆயுதங்களை பயன்படுத்தும் போது எண்ணெய் சட்டி பக்கத்துல நிக்கும் போது கவனமா இருங்க, அடுப்படியில நிக்கும் போதுல கவனமா இருங்க அப்படிங்கறத மக நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லலாம். இது பெண்களா இருந்தா. ஆண்களா இருக்கும் போதுல சைலன்சருக்கு பக்கத்துல போய் நிக்காதீங்க, டீ கடையில டீய சூடா இருக்கும் போது வெடுக்கு வெடுக்குன்னு குடிக்காதீங்க, அந்த மாதிரி சொல்லணும். சோ சூடான பொருட்களாலும் ஆயுதங்களாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு. அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரியா? உடல் ரீதியான பாதிப்பு, மற்றவரை வேற எதுவும் பெரிய லெவல்ல பாதிக்காது. அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா வகையும் ஏற்றம். எங்க கவனமா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், கணவனா இருந்தால் மனைவியிடம், மனைவியா இருந்தால் கணவனிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில், ராகு ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு, பல கிரகங்களோட தொடர்புல இருக்குன்னா அவங்க ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க கூட இருக்கிற நண்பர்களை நம்பவே கூடாது. ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா அதை கொஞ்ச காலத்துக்கு நிப்பாட்டுக்காங்க. காரணம் என்னன்னா ஜீரணா கோளாறு, குடல் சம்பந்தப்பட்ட பகுதிகள் பாதிப்பு. ராசியில கேது வரும்போதுல நான் என்ன சொல்றேன், சர்ஜரி நடக்கணுங்கிறேன். ஸோ ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்களா இருந்தா டைரக்டா அங்கேயே சர்ஜரி நடக்கும். குடல் கெட்டு போச்சு, வயிறு கெட்டு போச்சு, அல்சர் வந்துருச்சு அப்படின்னு கூட சர்ஜரி நடக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல தான் கவனமா இருக்கணும். யாரு கூட சப்போர்ட்டா இருக்கிறவங்க, கணவன் மனைவியா உள்ள பாதிப்பு, குடல் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்ல தான் பூர நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் என்னது நம்ம கரெக்டா போறோமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு பார்த்துக்கிட்டு செஞ்சா போதும். மற்றபடி தொழில அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு. தொழில் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு பாதிப்பு வராது. அடுத்தடுத்து வளர்ச்சி தான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான், நிக்காம ஓடும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னும் புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நண்பர்களால. புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறது தப்பு இல்ல, அவங்களை நம்பி எந்த வேலையும் பார்த்துடாதீங்க. சரியா? இன்னொரு விஷயம், தந்தையின் உறவு இந்த நேரத்துல கொஞ்சம் கசக்கும் உங்களுக்கு. தந்தையின் உறவு உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகவும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. சரியா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீண் வம்புகளில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய் 4ஆம் அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சம். சோ தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை பாதிக்கும். வைகாசி 18க்கு அப்புறம் எல்லா பாதிப்பும் நீங்கிரும். அதே மாதிரி ராசிக்கு 8ல சனி இருக்கு, அதை மறக்கவே வேண்டாம். வீண் வம்புகளிலும் வீண் வாதங்களிலும் ஈடுபட வேண்டாம். ராசிக்கு 7ல கேது, ராசிக்கு 7ல ராகு, ராசியில கேது. திருமணம் சார்ந்த அமைப்பு வந்து வந்து போகும், தட்டும். இந்த நேரத்துல திருமண அமைப்பு பரிபூர்ணமா இருந்தாலுமே கொஞ்சம் தட்டி தட்டி போகும். ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அது ராசிக்கு 5ஆம் பார்வையா 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. சோ 7ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால இந்த தட்டி விடுதும் பாத்தீங்களா, அது அதிகமாவே நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருந்தால் ஒரேடியா பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கும். ராகு பகவான் வர்றது கணவன் மனைவியை ஒரேடியா பிரிச்சு விடுற வேலையை கூட பார்க்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள். சோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? அது இல்லாம சப்போர்ட்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த அமைப்புலாம் நல்லா இருக்கும். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.